எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அநேக வாரங்களாக நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாக யாராக இருக்கிறோம் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் இது. இந்த சத்தியத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜெப வாழ்வு அது சிறப்பாக இருக்கும். தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்வு அது இனிமையானதாக காணப்படும். போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய உண்மையான ஒரு நிலை என்ன. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் சில இடத்துல நமக்கே தெரியாது. ஆனால் வேதம் நமக்கு அதை வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது என்பதை பற்றி போன வாரத்தில் காண்பிக்க ஆரம்பித்தோம். நம்முடைய நிலையை குறித்து நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ண ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி செத்தவர்களாக இருந்தோம், குருடர்களாக இருந்தோம், புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாக இருந்தோம் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா தேவன் தான் ஒரு காரியத்தை பண்ணியாகணும். நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, செத்துப்போன ஒரு ஆளுக்கு அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தான் செத்துப்போன ஆளை கொண்டு போய் புதைக்கிறது கூட நம்ம தான் போய் புதைக்க முடியும். அப்படி தான் ஒரு ஆவிக்கு ஒரு நிலைமையில் ஒரு செத்த நிலையில் நம்ம இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மீட்டார், அந்த நிலையிலிருந்து நம்மளை எப்படி தூக்கி நிறுத்தினார், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்காக தேவன் என்ன செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு 4 காரியங்களை பார்க்க ஆரம்பித்தோம். பிசாசின் அதிகாரத்தில் எப்படி விடுதலையாக்கினார், தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக எப்படி கொண்டு வந்தார், அவருடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பு எப்படி உண்டு பண்ணினார், அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இவைகள் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லும்போது இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த பாவ மன்னிப்பு என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் போன வாரத்தில் நம்ம பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அவனுக்காக தேவனே அவனை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லப்போனால், இன்றைக்கி நம்ம பேசுகிறது நம்மை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இது வெளியாளை பற்றி பேசலை. வெளியாட்கள் எப்படி நம்ம எப்படி முன்னாடி இருந்தோம், இன்றைக்கி நம்மளை எப்படி கர்த்தர் ரட்சித்தார், எப்படி மீட்டு கொண்டு வந்தார் என்பது மட்டுமல்ல, ஒரு பாவியை எப்படி தேவன் நீதிமானாக்குகிறார் என்பதை பற்றி தான் பேச போகிறோம். ஏனென்றால் வேத புத்தகத்தில் நீதிமான்களை பற்றி ஏராளமான காரியத்தை பற்றி தேவன் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீதிமான்கள்னு எடுத்துக்கிட்டாலே அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி பல வசனங்கள், ஏகப்பட்ட வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் இல்லைங்களா. ஏராளமான காரியம் நீதிமான்களை பற்றி நிறையா பேசியிருக்கிறார். ஆகவே தேவன் நீதிமான்களுக்கு இவ்வளவு நன்மைகளை பேசும்போது தேவன் எப்படி நம்மை நீதிமானாக்கினார், ஒரு பாவியை எப்படி நீதிமானாக்கினார் என்பதை பற்றி தான் நம்ம பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு திராணியை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி அநேக நேரத்தில் ஜெபம் என்று சொன்னாலே, அநேக கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெபம் என்று சொன்னாலே பார்த்திங்கன்னா அந்த வைபே மாறிடும், டோனே மாறிடும், அழ ஆரம்பிச்சிருவாங்க, கண்ணீர் வெடிச்சிருவாங்க. சில இடத்துல இறங்குமாண்டவரேன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் எங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிறது போலலாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் ஆண்டவர் போயிட்டீங்க, எப்போ ஆண்டவர் வருவீங்க, இந்த மாதிரிலாம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் எங்கேயோ இருக்கிறாருன்றது போல் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த நீதிமான் கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கின்றேன். இந்த புது சிருஷ்டியின் தன்மை என்ன, அவன் நீதிமான் என்ற ஒரு தன்மை. இந்த நீதிமான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் பயந்துக்கிட்டு வர மாட்டீங்க. தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்பீங்க. நீதிமான்களாக நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். தைரியமாக வாங்கன்றார்.
இப்போ தைரியமாக வாங்கன்றாருன்னா ஏன் தைரியமாக வாங்கன்றாரு? உன்னை நான் நீதிமானாக்கி இருக்கிறேன், உன்னையே நான் மாற்றிருக்கேன், நீ தைரியமாக என்கிட்ட வரலாம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ஜெபிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் பல ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை அறிந்தாதைகளை நாம் உரிமை பாராட்ட முடியும், வெற்றி சிறக்க முடியும். இந்த நீதிமானாக்கின காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் படிப்போம். அதிலே கீழே போங்க, எல்லோரும் எடுத்துக்கங்க. அந்த படித்த பகுதி 17ஆம் வசனம் 5:17 படித்தோம் இல்லையா? இப்போ அதிலேயே கீழே போனீங்கன்னா 21ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். எல்லோரும் சேர்ந்து படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த பதத்தை தான் பார்த்துட்டு வரோம். இங்கே அழகாக சொல்கிறார் பவுல், நாம் இங்கே இருக்க நம்ம உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாருமே அவருக்குள் என்று சொன்னால் யார் அந்த அவர்? கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, அழகா சொல்றார், தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று போடப்பட்டிருக்கிறது. கவனமாக கேளுங்க. நமக்காக பாவமான இயேசு நமக்காக பாவமானார். அதாவது வெறும் பாவத்துக்கு பலியானார் என்று சொல்லலை, பாவமானார் என்று சொல்லிட்டார். அதாவது பலியானார் என்பதை விட பாவமானார். பாவமான பிற்பாடு தான் அவர் இந்த ஆட்டின் மேல் பாவத்தை சுமத்தின பிற்பாடு தான் அடுத்தது பலியே கொடுக்க முடியும். எந்த ஒரு ஆடாக இருந்தாலும் ஆசாரியன் கொண்டு வருவாங்க. ஆசாரியன் அந்த ஆட்டின் மீது அந்த தேசத்தினுடைய முழு பாவத்தையும் அந்த ஆட்டின் மேலே செலுத்துவான். செலுத்தின பிற்பாடு அப்புறமேட்டு தான் அந்த ஆட்டை அடிப்பார்கள். இப்படி தான் காலாகாலமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்பட்டு கொண்டு வந்தது. பாவம் அந்த ஆட்டின் மீது செலுத்தப்பட்டது, பிற்பாடு ஆடு பலி கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாவம் செய்தார் என்று போதிக்கவில்லை. கவனமாக ஒரு காரியத்தை நல்லா கவனமாக கேளுங்க. பாவமானார் என்று நம்ம கேட்கும்போது அவர் பாவம் செய்ததினால் பாவம் செஞ்சு பாவமானார்னு கிடையாது. இப்போ நம்ம ஒருத்தரை பாவின்னு எப்படி சொல்லுவோம்? அவங்க செய்கின்ற சில பாவ கிரியைகள் இதை வைத்து தான் என்ன பண்ணுவோம்னா, இவர் பாவிங்க, இவர் இந்த தப்பு பண்ணுறாருங்க, இவர் குடிக்கிறாருங்க, இவர் தம் அடிக்கிறாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணுறாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா, அவர்களிடம் காணப்படுகின்ற சில பாவ கிரியைகளை வைத்து என்ன சொல்லுவோம், அவங்க பாவின்னு சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே பாவமாக்கினார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறதுனால நல்ல கவனமாக கேளுங்க. இயேசு பாவம் செஞ்சதுனால அவர் பாவமானார் என்று கிடையாது. வேத புத்தகம் சுவிசேஷங்களை பார்க்கும்போது அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை எதுவும் அவருடைய வாயில் காணப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கன்னு சொல்கிறார், பாவத்தை பார்க்காது சுத்த கண்ணர் என்றெல்லாம் வேதத்தில் அவரை பற்றியெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ கவனமாக கேளுங்க, பாவம் செஞ்சால் தான் பாவமாக முடியும். ஆனால் இந்த இடத்துல பாவம் செய்யாமல் எப்படிங்க பாவமாக முடியுன்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்ப ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, பாவமானார்ன்ற நீங்கள் காரியத்தை புரியும் போது பாவம் செஞ்சதுனால அவர் பாவமாகவில்லை. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன என்பது பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பதிலாளாக, சப்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, நம்முடைய பதிலாளாக சிலுவையில் மரித்த இயேசு, அதாவது முழு மனுவர்க்கத்தினுடைய சார்பாக ஒருத்தர். கவனமாக கேளுங்க. இந்த காரியம் பார்த்தீங்கன்னா சரித்திரத்திலையும் இருக்கிறது, இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. அதாவது பழைய ஏற்பாடு காலத்திலேயே ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடந்துச்சு. இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு டீல் பண்ணாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. என்னென்னா, நீ முழு தேசத்தையும் என்கிட்ட சண்டை போட வராத, முழு தேசத்துக்கு பதிலாக ஒருத்தனை நிப்பாட்டி அவன் ஜெயிச்சானா முழு தேசமும் ஜெயிச்ச மாதிரி. யார்? கோலியாத், தாவீது இல்லைங்களா? ஒரு பக்கம் பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்து சவால் விட்டு இருக்கிறான், நீ ஒட்டுமொத்த ஆள் வர வேண்டாம், நீ ஒரு ஆள் அனுப்பு. கவனமாக கேளுங்க, இந்த முழு தேசத்துடைய பிரதிநிதியாக ஒரு ஆள், இஸ்ரவேல் தேசத்துக்கான பிரதிநிதியாக ஒரு ஆள் அனுப்புன்றான். அங்கே பார்த்தீங்கன்னா பெலிஸ்திய தேசத்துக்கு பிரதிநிதியாக ஒரு ஆள் நிற்கிறான். கவனமாக கேளுங்க, ஒரு ஆள் தோத்தான்னா முழு தேசமும் தோத்த மாதிரி, ஒரு ஆள் ஜெயிச்சான்னா முழு தேசமும் ஜெயிச்ச மாதிரி தான். அதனால தான் பாருங்க, இவன் கோலியாத்து பெரிய ஆளாக இருக்கிறான். தாவீது ரொம்ப மற்ற இந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் இருக்கின்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்களாக, அதாவது அந்த இஸ்ரவேல் நாட்டிலேயே ரொம்ப ஹையஸ்ட் பெரிய ஆள்னு யாருன்னு சொன்னால் சவுல். அவர் தான் எடுத்து பேச முடியும், அவர் தான் முன்னாடி போய் கோலியாத்துக்கு நிகராக சண்டை போட முடியும். ஆனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா ஓடி ஒளிந்து, ஐயோ அவன்கிட்ட சண்டை போட முடியாது, அவன் அடிச்சுட்டான், நான் பண்ணுறது
பயந்துட்டு இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். ஒரு தாவீது அங்கே வந்து தேவனை முன்பாக வைத்து தேவனை பிடித்து கொண்டு தேவனால் வெற்றி சிறக்கிறதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நல்லா கவனம், என்னத்தை பேசிட்டு வரேன்னா, முழு தேசத்துக்கு ஒரு சார்பாக பதிலாளாக தாவீது அங்கே நிறுத்தப்படுகின்றார். பெலிஸ்திய தேசத்தின் பதிலாளாக ஒரு கோலியாத் நிறுத்தப்படுறார். கவனமாக கேளுங்க, இவர் ஜெயித்த உடனே, தாவீது ஜெயித்த உடனே முழு தேசமும் ஜெயித்த மாதிரி தான். அதே போல தான் இந்த முழு மனுவர்க்கத்தின் சார்பாக ஒரு ஆள் நிறுத்தப்படுறார் பதிலாளாக. இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்கின்றது, அவர் பதிலால் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது, வந்து நமக்கு பதிலாக. அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு பதிலாக நம்ம மட்டும் இல்லை, ஒட்டு மொத்த உலகத்தின் பிரதிநிதியாக பதிலாளாக அங்கே நிற்கிறார். ஆமென். நமக்காக பாவமானார். அப்போ நம்முடைய ஸ்தானத்தில் நின்று நம்முடைய நிலையை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை போல் ஆனார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னை போலானார். எங்கள் கல்வாரி சிலுவையில் வந்து பாருங்க, நம்ம ஏற்கனவே பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். வேதம் அவிசுவாசி பற்றி வேதம் சொல்லும்போது இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், நானே ஒரு சில வசனத்தை படிச்சிடறேன் பாருங்கள். படிக்கிறேன், கொஞ்சம் பெரிய வசனமாக நானே படிச்சிடுறேன். அந்த இடத்துல சொல்கிறேன் இல்லையா, இப்போ எடுத்துக்கங்க, அடுத்த பக்கம் திருப்பிங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 6:14 படிக்கிறேன். 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கவனிச்சிங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறாரு, 2ஆக பிரிக்கிறார், 2 இனத்தை பிரிக்கிறார். பிசாசின் மக்களையும் தேவனுடைய மக்களையும் 2ஆக பிரித்து பேசுகிறார். இந்த பக்கம், அதாவது இந்த இப்போ வித்தியாசம் எழுதுனா 2 பக்கம் வச்சு எழுதுகிற மாதிரி, ஒரு பக்கம் தேவனுடைய மக்கள், ஒரு பக்கம் பிசாசின் மக்களை பற்றி பேசிட்டு வர்றார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாருங்கள், நீதிக்கும் அநீதி, நீதி அதுக்கு எதிர்ப்பதம் அநீதி, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றார். அடுத்த காரியம், ஒளிக்கும் இருளுக்கும். அப்போ ஒரு கிறிஸ்தவனை, ஆண்டுடைய பிள்ளை என்ன சொல்கிறாரு, முதல்ல நீதி என்று அழைக்கிறார். அப்போ பிசாசுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாருன்னா அநீதி என்று சொல்லி அழைக்கிறார். இப்போ இந்த அடுத்த 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை இவர் ஒளி, வெளிச்சம் என்று, ஒளி என்று அழைக்கின்றார். பிசாசின் பிள்ளைகளை இருள் என்று அழைக்கிறார். அடுத்து 3வது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சொல்கிறார். பிசாசின் பிள்ளைகள் கரெக்டாக இங்கே பிசாசின் பிள்ளைகள் சொல்லிட்டார், கிறிஸ்து. அப்போ இன்னும் சொல்ல போனால் நம்மளை என்ன சொல்லி அழைக்கிறார்னா கிறிஸ்துவுக்கும் என்று சொல்லிட்டார். என்ன சொல்லப்போனால் நம்மை வேதம் காணும்போது ஒரு குட்டி இயேசுவாக வேதம் நம்மை காண்கின்றது. நம்ம கிறிஸ்துவாக அவர்களை பேலியாளுக்கும் இசைவேதும். அப்புறம் அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசி என்று சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவிசுவாசி என்று சொல்கிறார். அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் பிரிக்கிறார். இது தேவனுடைய ஆலயம், அது விக்கிரக ஆலயம். நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்றும் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போ என்ன சொல்கிறான்னா இங்கு பவுல் விசுவாசியை, இன்னைக்கு உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக. இன்னும் சொல்ல போனால் தேவன் எப்படி ஒரு விசுவாசியை பார்க்கிறாரோ அதே போல தான் இங்கே பவுலும் விசுவாசிகளை பார்க்கிறார். நான் ஏற்கனவே இதெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன். நாம் கூட மற்றவர்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் என்றும்னா கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நம்ம அவர்களை பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்குள்ளாக என்றால் கிறிஸ்துவோடு முற்றிலும் ஒன்றுபட்ட ஒரு ஆளாக, கிறிஸ்துவோடு முற்றிலும் ஒரு கலந்த ஒரு ஆளாக தான் பவுல் பார்க்கிறார். அதுதான் விசுவாசியின் நீதி என்று அழைக்கிறார். சொல்லுங்கள், நமக்கு ஒரு பேருன்னா நீதி. சொல்லுங்கள், நீதி. சொல்லுங்கள், நீதி. அப்போ அவிசுவாசி எப்படி அழைக்கிறார், அது அநீதி என்று அழைக்கிறார். அதுதான் கிறிஸ்து, நம்மளை கிறிஸ்து, அவங்க பேலியாளின் மக்கள் என்று அழைக்கிறார். கவனமாக கேளுங்க தேவைப்படுகிற ஒரு காரியம், தேவன் விசுவாசியை காண்கின்ற விதத்தில் தான் பவுலும் பார்க்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். சபை அப்படி தான் பார்க்கணும், ஊழியக்காரங்க விசுவாசிகள் அப்படி தான் பார்க்கணும். விசுவாசிகள் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளும் நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாகட்டும் சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்குள்ளாகன்னு சொல்கிறத விட கிறிஸ்துவாகவே பார்க்கணும். ஒரு இயேசு என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது போல, ஏன்னா அவங்களுக்குள்ளே யார் இருக்குது, ஆண்டவர் இயேசு இருக்கிறார். பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு இயேசுவாகவே நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக இயேசு வாழ்கின்றார். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணியை நமக்கு கொடுத்தது இந்த நீதியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம். இன்னும் சொல்லப்போனால் விசுவாசி
நீதியின் மொத்த உருவமாகவே இருக்கிறான். நீதி எடுக்க முடியாது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நம்முடைய வாழ்வில் நடந்த மாற்றம், புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். புது சிருஷ்டியுடைய தன்மை என்னவென்றால் நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் கிடையாது, ஒரு நாள் நான் நீதிமானா மாறுவேன் என்று கிடையாது. நிறைய பேர் விசுவாசிங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீதிமானா மாறிடுவேங்க. இல்லை இல்லை, நல்ல கவனமாக கேளுங்க. திரும்ப சொல்கிறேன், என்றைக்கு நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றே, சொல்லுங்கள் அன்றே. நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் என்று நம்ம அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய ஆவியில் நடந்த மாற்றம் என்னன்னா நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியாகவே தேவன் மாற்றியிருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆத்துமா தினந்தோறும் ரட்சிக்கப்பட வேண்டும். புரியுதுங்களா? ஆத்துமா தினந்தோறும் ரட்சிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சரீரம் ஒரு நாள் அது மறுரூபமாக்கப்படும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது என்று நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ நடந்த விஷயம் என்ன? என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் புது சிருஷ்டி, புதிய இனம், புதிய படைப்பு. புரிஞ்சிச்சிங்களா? அந்த புதிய படைப்பில் நடந்த ஒரு மாற்றம் தான் நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ சிலுவையிலே கிறிஸ்துவுக்கு நேர்ந்த ஒரு காரியம் என்னவென்றால், கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நேர்ந்த ஒரு விஷயம், உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. திரும்ப சொல்கிற கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேட்டுட்டு வாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு எல்லா பலிகளும் எப்படி நிறைவேற்ற பலி கெடுக்கப்பட்டதென்றால், ஆட்டை பிடித்து கொண்டு வருவார்கள், ஆட்டின் மீது பாவத்தை சுமத்துவார்கள். நல்லா கவனிக்கணும், ஆட்டின் மீது பாவத்தை கடத்துவாங்க, பாவத்தை சுமத்துவாங்க. பிற்பாடு தான் இந்த ஆடு அடிக்கப்படும் போது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இந்த பாவத்திற்கான தண்டனை நான் தான் அனுபவிக்கணும், ஆனால் எனக்கு பதிலாக இந்த ஆட்டின் மீது பாவம் செலுத்தப்பட்டதனால் இந்த ஆடு எனக்காக அடிக்கப்பட்ட ஆடு என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலும் சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்திலும் அடிக்கடி நடக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த பலி செலுத்துகின்ற ஒரு முறை இருந்தது. கவனமாக பலி செலுத்துகிற முறையில் தான் இந்த ஆசாரியன் இந்த ஆட்டின் மீது பாவத்தை சுமத்துவான். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இயேசுவின் மீது செலுத்தப்பட்டது. ஆமாம். நான் ஒரு வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனுப்புகிறேன், ஒரு ஷார்ட் வீடியோ, அனிமேஷன் வீடியோ அனுப்புனேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக்கிட்டு இருக்கும்போது பரலோகத்திலேருந்து மேலேருந்து ஆக்கினை, பாவம், தண்டனை இதெல்லாம் அவர் மீது செலுத்தப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பிதாவாகிய தேவன் அங்கிருந்து எல்லா வித உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை எடுத்து எப்படி இயேசு கிறிஸ்து மீது சுமத்துகிறார் என்ற ஒரு 4 நிமிஷம் கிளிப்பு போட்டிருந்தோம். அது பார்த்தா தெரியும் எப்படி ஒட்டுமொத்த காரியமும் சிலுவையிலே இயேசுவின் மீது செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாவமானார். நம்முடைய பதிலாளாகிய இயேசு கிறிஸ்து தன் மீது பாவத்தை சுமந்து கொண்டவராக நம்முடைய சார்பிலே எப்படி ஆட்டின் மீது பாவம் செலுத்தப்பட்டு அது சுமந்து ஒரு முழு சாம்ராஜ்யத்துக்காக, முழு இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்காக அது பலியானதோ, அதே போல் இந்த தேவ ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்து இயேசு பைபிளில் போடப்பட்டிருக்குது. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு யோவான் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆள் யோவான் ஸ்நானன் இல்லைங்களா? யோவான் ஸ்நானனுடைய பேச்சுக்கிட்டு எல்லாருமே பைபிளில் போடப்பட்டிருக்குது. யூதேயா தேசத்தார் அனைவரும் எல்லாரும் பக்கத்தில் இந்த ஊர்க்காரங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகிறாங்க. யார்? யோவான் ஸ்நானனுடைய பேச்சை கேட்டுட்டு அவர் எலியான்லாம் பேச ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்? இதோ தேவனுடைய மனுஷன் என்று சொல்லியிருக்கணும். இதோ கிறிஸ்து, இதோ தேவனுடைய மனுஷன் இந்த பூமியிலே மனிதனாக, தேவன் மனிதனாக. ஏனென்றால் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலேயே
யூதர்கள் அதிகமாக நம்பிக்கிட்டு இருக்கிற ஜீனியாலஜி எடுக்கிறார், வம்சாவளி எடுக்கிறார். வம்சாவளியில் ஒவ்வொரு கிங்கை பற்றி, ஒவ்வொரு ராஜாக்களை பற்றி பேசணும். லாஸ்ட்டில் ராஜா வரும்போது யோசேப்பு தான் கடைசி ராஜா. யோசேப்பு கடைசி ராஜானா அதுக்கு அடுத்த ராஜா யார்? யோசேப்பின் மகனாகிய இயேசு தான் அடுத்த ராஜாவாக இருக்கணும் இல்லைங்களா? அப்பயே ஒரு ராஜா தான் வந்து. அப்போ யோவான் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் எதிர்பார்த்த யூதாவின் ராஜா வருகிறார் பார். அன்றைக்கு சாஸ்திரிகள் வந்து கேட்டார்களே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று நாங்கள் காண வந்தோம் என்று சொல்லி சாஸ்திரிகள்லாம் கேட்டது போல யோவான் என்ன சொல்லிக்கணும்? ஏப்பா, இந்த சாஸ்திரிகள்லாம் வந்து கேட்டாங்கல்ல, அந்த ராஜா இவர் தான் என்று சொல்லி எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்கணும்? யோவான் ஸ்நானன் அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் நடந்த விஷயம், யோவான் ஸ்நானன் இயேசுவை காமிக்கும் போது என்ன எப்படி காமிக்கிறாரு? மக்களுக்கு எடுத்து என்னத்தை காமிக்கிறார்? பார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். எல்லாம் புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு என்ன வரணும்? என் பாவத்தை ஏற்றவர், என் பாவத்தை சுமந்தவர். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். பாவமாய் இருக்கிற மனிதனை போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். இந்த இடத்துல பவுல் சொல்றார் இல்லையா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நோட் பண்ணணும், நமக்காக பாவமாக்கினார். அவருக்காக கிடையாது. யாருக்காக? நமக்காக பாவமாக்கினார். திரும்ப சொல்றேன், ஏன் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்றேன்னா, அவர் பாவம் செய்யல, தேவன் அவரை பாவமாக்கினார். சில இதில் கேட்பாங்க, என்னங்க பாவம் செஞ்சாதானங்க பாவி? இல்லை, இவர் பாவம் செஞ்சு பாவி ஆகல. தேவன் உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் இயேசுவின் மீது சுமத்தினதுனால் அவர் பாவமாக்கப்பட்டார். புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்றேன்னு? சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக பாவமானார். ஆமென். கவனமாக கேளுங்க. இப்படி வேதத்தில் தேவனை பற்றி பார்க்கும்போது பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் இல்லைங்களா? அதுதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை என்னன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். எந்த டைமில் அதை சொன்னார்னா, உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டதனால் தேவனாகி கர்த்தர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறதுனால் அந்த நேரத்தில் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த தன் முகத்தை காண்பித்த தேவன் அந்த நேரத்தில் தன் முகத்தை திருப்பி கொண்டார். அது நிமித்தமாக தான் தேவனுடைய உறவில் இருந்தவர், தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தவர், தேவன் அது பிரியாத ஒரு காரியமாக இருந்தவர்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இயேசுவின் மீது பாவம் சுமத்தப்பட்ட உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டபடியினால், பாவமாகி இருக்கிறபடியினால் பிதாவாகிய தேவன் அவர் மீது இருந்த தன் முகத்தை திருப்பி கொண்டார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். ஆமென். ஏனென்றால் ஏன் தேவன் கைவிட வேண்டிய நிலைமை, ஏன் இயேசுவின் மீது ஒட்டுமொத்த பாவம் சுமத்தப்பட்டது என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. உலகத்தின் ஒட்டுமொத்த மீட்புக்காக தேவன் செய்த ஒரு காரியம். இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பாவத்தை சுமத்தினார். ஆமென். ஆகதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடிக்க அவரை தந்தரளி. ஏன் அவரை தந்தரலினாரு? அவர் இந்த உலகத்தில் ஏன் அனுப்பினாரு? உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு பாவமானது அவசியம். ஏன் இயேசு பாவமானார் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நீதியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து பாவமாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் தேவன் செய்த காரியம். பாவமாக்கினார் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். பாவமாக்கினார் என்றால் அதை கீழே பாருங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய, கவனிக்கணும். இந்த வசனம் ரொம்ப கவனமாக கேளுங்க, விட்டுறாதீங்க. இந்த வசனம் முக்கியமான ஒரு விஷயம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்குற 2 காரியம் தேவனுக்கு பண்றார். 2 விஷயம் பண்றார். நல்லா கவனமாக கேளுங்க. பக்கம் சொல்ல கவனமாக கேளுங்க. நல்லா ஸ்டெடியாக உட்காருங்க சொல்லுங்க. இந்த காலை நேரம் 7 மணி நேரத்தில் 7 மணிக்கு வந்து உட்காரிங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளும் சில விஷயங்கள்லாம். இப்போ கொஞ்சம் ஸ்டெடியாக உட்காந்துக்குப்பாங்கன்னா
2 காரியம் பண்றாரு. ஒன்று, நாம் நீதியாகும்படிக்கு நாம் அவருக்குள் தேவன் நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். நான் திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், நீதியே அறியாத நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஓகேங்களா? ரெடியாக இருக்கீங்களா? கேள்விக்கு ரெடிங்களா? பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? சொல்லுங்கள், ரெடியாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து பாவமானார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அவரை இந்த வசனத்தின் பிரகாரமாக, இந்த 2 கொரிந்தியர் 5:21 பிரகாரமாக, தேவன் பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் விசுவாசிச்சீங்க? எதுக்காக விசுவாசிச்சீங்க? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். யார் பாவமாக்கினது? தேவன் பாவமாக்கினார். விசுவாசிக்கிறீர்களா? திரும்ப விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? பக்கத்தில் சொல்லுங்க, இதை விசுவாசிக்கிற நீங்க இன்னொன்னையும் விசுவாசிக்கணும். கவனிங்க, திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? பாவம் செஞ்சாரா? நீங்க சுவிசேஷத்தை படிக்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சது மாதிரி இங்க ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்குதா? பாவம் செய்யல, இல்லைங்களா? பாவமே இந்த இடத்துல பாவம் அறியாதவர், பாவம் செய்யாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். இது சொல்ற, இது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு செயல். ஓகேங்களா? அதே போல நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? நீதியே செய்யாத நம்மை தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீர்களா? இங்கதான் பாருங்க, இந்த பாரம்பரிய திருச்சபைகளையும் இந்த பெந்தோகோஸ்து சபையிலையும் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, நாங்கள் நீதிமான் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்றது கிடையாது. எப்படிங்க நாங்கள் நீதிமானாக முடியும்? நீதிமானாக சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. பைபிளே போடப்பட்டிருக்கிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று பவுலே ரோமர்கள் என்ற புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரே. எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னதுங்க? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று பவுலே எழுதி வச்சிருக்கிறாரே, எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்? தைரியம் சொல்றீங்க, நீதிமான் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? கவனமாக கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் எல்லாருமே இந்த உலகத்தில் பாவிகள் தான். புரிஞ்சுங்களா? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம் எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் என்றைக்கு, நான் முன்னாடியே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். புரிஞ்சுங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் பாவிகள் தான். நீதிமான் இன்னைக்கு நீ பாரம்பரிய திருச்சபைகள் சொல்ற மாதிரி நீதிமான் ஒருவனாகவும் இல்லை என்றது உண்மையான ஒரு காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த லிஸ்ட்டுக்கு நம்ம வர முடியாது. புரியுதுங்களா? ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பேசுகிறாருன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, 8ஆம் அதிகாரத்தில் எப்படி 5ஆம் அதிகாரத்திலேயே பேச ஆரம்பிச்சிட்டார். நீதியை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படியே தொடர்ந்து நீதியை பற்றி பேசணும். 8ஆம் அதிகாரத்தில் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் பவுல் வந்து. கவனிங்க, கொரிந்தியர்கள் அதை பற்றி விலக்கி சொல்லும்போது சொல்றாரு, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார். ஓகேங்களா? அதை விசுவாசிக்கிற நாம் இன்னொன்றை விசுவாசிக்க வேண்டும், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அப்ப என்ன போட்டிருக்கோம்னா, நீதியே செய்யாத என்னை அவருக்குள் தேவனுடைய நீதியாக தேவன் ஆக்கி இருக்கிறார். இது மிராக்கிள், அற்புதம். புரிஞ்சுங்களா? ஒரு பக்கத்து புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சுன்னு கேளுங்க. ஐயா காலையில் உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது சும்மா ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனால் விட்டுட்டு போவேன். இப்படி ரொம்ப ரொம்ப எங்களெல்லாம் ரொம்ப டீப்பாக கொண்டு போகிறீங்களே, அப்படி தான் கொண்டு போகணும். இல்லைன்னா நீங்கள் என்ன ஆரம்பத்தில் இருக்கக்கூடாது, நாட்களாக கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டே இருக்கணும். சில சபையெல்லாம் பாருங்கள், இந்த எல்கேஜிலே இருப்பாங்க. எல்கேஜிலே பார்த்தீங்கன்னா சர்ச்சு முடிஞ்சோன்னு எல்லோரும் குப்புன்னு ப்ரேயர் பண்ணுற முன்னாடி வந்துடுவாங்க. எப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஒருத்தட்ட ஜெபம் பண்ணால் போதும். இங்கே ஜெபம் பண்ணுறீங்களா? ரைட், கத்துறத கேட்டார்னு விசுவாசிங்க. இல்லைங்க அவர்கிட்டையும் போய் அப்படி தலையில் கை வச்சுட்டு வந்துடலாங்க. ஒன்றும் கிடையாது. இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன எல்கேஜி பேபி தான், இன்னும் நீங்கள் குழந்தைகள் தான். நீங்கள் என்றைக்கு எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
என்ன சொல்கிறேன் புரிஞ்சுங்களா? என்றைக்கு நீங்களா சொந்த காலனிக்கு நீங்களே அதுக்கு தான் பேசிட்டு வரோம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் தேவனுக்கு முன்பாக தைரியமாக போய் நிற்க முடியும். நீதிமான் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் தேவன்கிட்ட பொறுத்து அச்சப்பட மாட்டீங்க. நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஒன்றும் இல்லைங்க, இது இந்த சத்தியத்தை மனதில் கொண்டு போய் வச்சோம், சத்தியத்தை அறிந்து கொண்டோம். நாங்கள் நீதிமான்கள், தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணியை தேவனால் பெற்றிருக்கிறவர்கள். திரும்ப சொல்கிறேன், இது என்னுடைய கிரியைகளினால் நான் நீதிமானாக்கப்படலை, தேவனுடைய கிரியைகளினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். இல்லைங்க நான் இப்படி பண்ணுங்க, இதை செஞ்சாங்க, அதாங்க நான் வந்து நீதிமான். அப்படிப்பட்ட பேச்சுக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. இங்கே இருக்கிற யாரும் தன்னை உயர்த்தவே கூடாது. இங்கே இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், தூய ஆவியானவரை உயர்த்த வேண்டுமே ஒழிய இங்கு நாம் நம்மை உயர்த்துகிற வேலையில் இங்கே இருக்கிற யாருமே இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்க. திரும்ப கவனமாக கேளுங்க. இந்த வசனத்தின் பிரகாரமாக தேவன் செய்த விஷயம் 2 காரியம் சிலுவையில் நடந்திருக்கிறது. என்ன நடந்தது என்றால், பாவம் அறியாத ஒருத்தர் கல்வாரி சிலுவையில் பாவமாக்கப்பட்டார். அதே போல நல்லா புரிஞ்சுக்கணும், பாவமே செய்யாத ஒருத்தர், பாவமே அறியாத ஒருத்தர் தேவன் பாவமாக்கினார்னா இன்னொரு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. நீதியே செய்யாத நம்மை தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார். இது எந்த கிராஸ் கேள்வி வைக்க முடியுது? எப்படி? அது இல்லை, அவர் செஞ்சுட்டார். நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் போடணும், நன்றி செலுத்தணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீதியே செய்யாத என்னை நீதிமானாக்கினது, அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புரிஞ்சுச்சுங்களா? நான் நீதி இந்த காலரை உயர்த்தி விடுறதுக்காக அப்படி கிடையாது. தேவன் முன்பாக தாழ்மையாக, ஆண்டவரே நீர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் ஆண்டவரே. திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரும் தன்னை தாங்களே நீதிமானாக மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி முயற்சி எடுக்கும் போதுல அங்கே என்ன நடக்கும்னா, அங்கு வருவதெல்லாம் சுயநீதிகள் மேலே வந்துடும். சுயநீதி, தேவன் சுயநீதிக்கு எதிர்த்தே இருக்கிறார். சுயநீதியை தேவன் விரும்புறது கிடையாது. தேவனால் நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாவமாக்கப்பட்டது உண்மை என்றால், அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதும் உண்மையே. ஆமென். இப்படி ஏன் நம்ம நீதிமானாக்குனாரு? எதுக்காக நீதிமானாக்குனாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். கல்வாரி சிலுவையில் நடந்த ஒரு விஷயம், இயேசு பாவமாக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஏன் தேவனை நீதிமானாக்கினார்? நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை. மனிதனை படைத்ததின் காரணமே தேவனோடு இருப்பதற்காகத்தான். புரியுதுங்களா? நீங்களும் என்னையும் உங்களையும் ஏன் தேவன் உண்டாக்குனார்? நம்ம ஏன் தேவன் உண்டாக்குனார்? மனிதனை ஏன் தேவன் உண்டாக்குனார்? தேவனோடு மனிதன் இருப்பதற்காக. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்தார்கள், தேவனோடு வாழ்ந்தார்கள், தேவனுடைய உறவில் தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தார்கள், சந்தோஷம், சமாதானம், இன்பம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். என்றைக்கு பாவம் என்ற ஒன்று அங்கு நுழைந்ததோ அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு மனிதன் பிரிக்கப்பட்டான். ஒரு ஆவிக்குரிய மரணம் அங்கு ஏற்பட ஆரம்பித்தது. தேவனை கண்ட உடனே போய் தேவனுடைய சத்தத்தை கேட்டு போய் ஓடி ஒளிந்து கொள்கிறான். தன்னுடைய பாவத்தை மூடுவதற்காக பல சுய முயற்சிகளை செய்கின்றான். இப்போ தேவன் விருப்பம், அது நல்லா திரும்ப சொல்கிற, கவனமாக கேளுங்க. கல்வாரி சிலுவையில் நடந்த ஒரு விஷயம், தேவன் திரும்பவும் மனிதனுடைய இடைப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். தேவன் மனிதனோடு அன்பு கூற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். தேவன் மனிதனோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இப்படி மனிதனோடு இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு காரியம் என்ன? பாவம். அப்போ இந்த பாவத்தை அவர் மீது செலுத்தி பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நீ இந்த பாவத்தோடு என்கிட்ட வர முடியாதுப்பா, இப்போ நீ என்கிட்ட வரணும்னா உனக்கு இன்னொரு ட்ரெஸ் தேவை. என்ன ட்ரெஸ் தேவை? என்ன ஆடை தேவை? நீதியின் சால்வை. ஆகுதான் பாருங்க, என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டது உண்மை. அதுக்கு நிகராக நடந்த ஒரு விஷயம், புது சிருஷ்டியுடைய தன்மை என்னன்னா, அவனுக்கு நீதியின் சால்வையை தரிப்பித்துட்டார். இப்போ கர்த்தர் சொல்றார், நீ இப்போ என்கிட்ட வரலாம். ஏன்னா நீ என்றைக்கு நீ என்னை ஏற்றுக்கொண்டியோ, என்னைக்கு நீ என்னை ஆண்டவர்னு சொன்னியோ பாருங்க, என்றைக்கு நம்ம என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசுவே ஆண்டவர், நீர் ஒருவரே தெய்வம். அப்ப சொல்றாரு, நீ என்னைக்கு என்னை ஆண்டவர்னு சொன்னியோ அன்றைக்கே நான் உன்னை ஆளுகிறவனாகவே மாறுகிறேன்னு சொல்லி தேவன் நமக்கு இந்த நீதியின் சால்வை, அன்றைக்கே தேவன் நமக்கு நீதியின் சால்வையை தரிப்பித்து விட்டார். அன்றையிலிருந்து நம்ம தேவன்கிட்ட வரலாம். ஆமென். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக நீங்கள் கிருபாசனத்தினர் கிட்டி சேரலாம். ஆமென். புரிஞ்சுங்களா? ஏன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்றால், இனி யாரிடமும் முகத்தை திருப்பக்கூடாது என்பதற்காகத்தான். ஒன்று தெரியுங்களா? அன்றைக்கு பிதா இயேசு கிறிஸ்துவ கொஞ்ச நேரம் தான் முகத்தை திருப்பினார். புரிஞ்சுங்களா? சிலுவையில் தொங்கின அந்த நேரம், என்றைக்கு அவர் மரித்தாரோ உயிர்த்தாரோ, நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த முகமும் அவர் மேலே தான் வீச ஆரம்பிச்சிருச்சு. அவர் மேலே மட்டும் இல்லை, எப்படி இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மீது தன்னுடைய முகத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதே போலதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மீதும் தேவனுடைய முகம் இருக்கின்றது. ஆமென். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய பிளஸிங் சொன்னாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணி உன் மீது கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன் மீது பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் எப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. எது நிமித்தமாக அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க? பலி நிமித்தமாக. ஆமென். பலி நிமித்தமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பலி செலுத்துறவர்களும் பாவத்தினால் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. நியாயப்பிரமாணம் சொல்லும், இவன் பாவி, உள்ள வர தகுதி கிடையாது, உள்ள வந்தா தொலைஞ்சான், உள்ள வந்தா போயிடும் அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆசாரியர் என்ன பண்ணுவானா, அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் நியாயப்பிரமாணத்து மேல, அந்த உடன்படிக்கை பெட்டி மேல தெளிக்க ஆரம்பிப்பான். சொல்றாங்க, அந்த நேரத்தில் வந்து பாவம் அமர்த்தப்படும் என்று பாவம் மூடப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டில் பாவம் மூடப்பட்டது. பிற்பாடு ஆசாரியன் வெளியே வந்து மக்களை பார்த்து சொல்லுவான், கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எப்ப பலி செலுத்திட்டு வெளியே வந்து சொல்லுவார் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மீது பிரகாசிக்கப்படும் மீது கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மீது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம். இதுக்காக வெயிட் பண்ணுவாங்க மக்கள். ஆசாரியன் வெளியே வந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும், மக்கள் துடிப்பாங்க பாருங்க. ஆசாரியனும் உள்ள அந்த ஆசரிப்பு கூட உள்ள போயிட்டு வரதுக்குள்ளாரையும் படாத பாடுபடணும். ஒருவேளை பாவியா, ஒருவேளை இந்த ஆசாரியன் பாவம் செஞ்சு உள்ள போயிருந்தானா அந்த தேவனுடைய மகிமையிலே அவனால் இருக்க முடியாது, செத்துருவான். அவங்க தான் பாருங்க, அவனுடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மணி கட்டி இருப்பாங்க, பெல்லு நடந்துக்கிட்டே இருக்கணும். சத்தம் ஒரு கேட்கலாம், வெளியே ஆட்கள் புரிஞ்சுக்குவாங்க, இழுத்துருவாங்க, வெளியே இழுத்துருவாங்க. வந்து யோசிச்சு பாருங்க, தாசன்ற அந்த ரத்தத்தை கொண்டு பலி இந்த கிருபாசனத்தின் தெளிச்ச பிற்பாடு தான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய பாவம் மூடப்பட்டது. வெளியே வந்து சொல்லுவான், இனிமே கர்த்தர் தன்னுடைய முகத்தை மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையை கடவர், தன்னுடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். ஆமென். புரிஞ்சுங்களா? இப்போ முகம் அன்றைக்கே நடந்துச்சுன்னா, புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை பரலோகத்தில் கிருபாசனத்தில் கொண்டு போய் தெளித்தார். அவங்க தான் போகும்போதே இடையில ஒரு அம்மா தடை பண்றாங்க, என்ன தொடாத, இன்னும் போகல, இன்னும் நான் கரையை செலுத்தி முடிக்கல. அப்புறமேட்டுக்கு திரும்ப வந்து தோமா போய் சொல்றாரு, எப்பா இப்போ தொடு அப்படின்றார், என்னை தொட்டுப்பார் அப்படின்றார். வந்து அப்போ தொடாத நேரம் இப்போ தொட்டுப்பார் என்றார். ஏனென்றால் அதுக்கு முன்பாகவே பலி செலுத்தப்பட்டு விட்டது. ஆமென். எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு தேவன் அவருடைய முகத்தை நம்மீது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது பாவமாக்கின நிமித்தமாக தன் முகத்தை திருப்பி கொண்டவர். எல்லாம் நிவிருத்தியான பிற்பாடு அவர் முகம் அவர் மேலே இருக்குது. இன்றைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோமோ எல்லார் மேலும் பிதாவாகிய தேவன் அவருடைய முகத்தை உங்க மேலே தான் திருப்பி வச்சுக்கிறார். உங்க மேலே கவனமா இருக்கிறார், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்றோம், அவரை பார்க்கறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வரோம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வர்றது சரியாக வர்றது கிடையாது, நேரத்தில் வர்றது கிடையாது. அவர் முகத்தை அவர் உங்க முகத்தை பார்க்குறாருங்க. நம்ம அவர் முகத்தை தரிசிக்க ஒன்று தெரியுங்களா, நம்ம தான் இந்த அட்டகாசலாம் பண்ணுறோம். நம்ம நினச்சா வர்றது, நினச்சா போகிறது. கவனமாக கேளுங்க, உலகத்து மக்கள் கூட பாருங்க, அந்த விக்கிரக தரிசனத்தை பார்க்கறதுக்கு அதிகாலையிலே போய் கியூவில் நிற்கிறாங்க. வந்து கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எதை பார்க்குறது, எந்த தரிசனத்துக்காக போகிறாங்க?
அந்த விக்கிரகத்தை பார்க்கறதுக்கு எப்படியாவது போய் தரிசித்து வந்துடணும். அது அப்படி இப்படி எட்டி பார்க்க போவோம், அப்படி பார்ப்போம், அப்படி அந்த அந்த கியூவில் போகும்போதே பாருங்க அப்படியே இங்கே பார்த்துருக்கீங்களா இல்லைங்களாங்க? அங்கிருந்தா வந்தீங்க எல்லாருமே. ஏங்க அவர்களை விட நம்ம எப்படி திரும்ப இருக்கணும்? நம்ம ஒரு விக்கிரகத்தை வணங்குறதுக்கு வரல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதிகாலை நம்ம கூட பாருங்க 7 மணிக்கு வரோம், அவங்க இன்னும் சீக்கிரம்லாம் போவாங்க தெரியுங்களா? இன்னும் என்ன தெரியுங்களா தெரியாதா? அவர் உங்கள் மேலே கவனமாக இருக்கிறார், அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், அவரை தரிசிக்க விரைந்தோடி வாருங்கள், வேகமாக வாங்க, சீக்கிரம் வாங்க. அவரை தரிசிக்கணும், அவரை பாடணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவருக்கு கனத்தை செலுத்தணும். பாருங்க அந்த அந்த மற்ற புறஜாதிகள் பாருங்க, அது நிறைய அந்த இதெல்லாம் கொண்டு போவாங்க இல்லைங்களா? கூடையில் அதில் இதில் பாருங்க எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் என்னத்தை கொண்டு அதெல்லாம் கொண்டு வரல, நீங்கள் என்னத்தை கொண்டு உங்கள் வாயை கொண்டு வாயை திறந்து பாட சொல்கிறோம். எதுக்கு பாட சொல்கிறோம்? அவரை தரிசிப்பதற்கு, அவரை போற்றுவதற்கு, அவரை துதிக்க சொல்கிறோம். வாயை திறந்து துதிங்க. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவன் பிரியப்படுகிறார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. இதில் பிரியப்படுறார். நீங்கள் அவங்க கொண்டு போகிற வாழைப்பழத்திலையும் தேங்காயிலையும் கற்பூரத்திலையும் வெத்தலையிலையும் அதில் மாலையிலையும் கிடையாது. தேவன் இதில் பிரியப்படுறார். நீங்கள் வாயை திறந்து அவர் துதிக்கின்ற துதி. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாய். அங்கிருந்து நீங்க கேட்ல இருந்து வரும்போதே பாடிட்டு வரணுங்க. பைபிள்ல போடப்பட்டிருங்க, ஆனந்த சந்தத்தோட அவர் சந்நிதி முன் எப்படி வர சொல்லிருக்குது? அங்கிருந்து பேண்டு வாத்தியெல்லாம் வாசிச்சுட்டு வர சொல்லுது. ஹலோ, பக்கத்தில் கேளுங்க, ஹலோ சொல்லுங்க பாருங்க. பாருங்க, இதான் உணர்ந்த சங்கீதக்காரர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி வர சொல்றார்? ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஒரு பாட்டு நிறைய சொல்றாரு, இப்படி பண்ணு கர்த்தருக்கு இப்படி ஆராதிங்க, அப்படி ஆராதிங்க நிறைய சொல்றாரு. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய முகம் நம் மீது வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அவருடைய முக தரிசனத்தை தேடுவோம், நாடுவோம், விரும்புவோம். அது ஏன் ஜெபம் பண்றோம்? நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம்? அவரோட ஐக்கியம் கொள்ற ஒரு காரியம். துதி இப்படிப்பட்ட ஒரு நேரங்கள், இது எல்லாமே வேதத்தை படிக்கின்ற ஒரு நேரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனோடு உறவாடுகின்ற நேரங்கள். அது மட்டுமல்ல, எப்போதுமே அவர் பிரசன்னத்தில் இருக்கலாம். தேவனை துதித்து கொண்டே நீங்கள் போகும்போது வரும்போது தேவனை துதித்து கொண்டே போகலாம், தேவனை துதித்து கொண்டே வரலாம், தேவனை துதித்து கொண்டே எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் செய்யலாம். ஆமென். செய்யலாங்களா? இல்லை மற்றவங்க பார்த்தா என்னை பைத்தியக்காரன் சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது, மற்றவங்க என்னை லூசுன்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது? சொல்லிட்டோம். உங்கள் விஷயம் அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம பண்ணுறது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம். அப்போ தேவனுக்கு முன்பாக பாருங்க, அந்த விக்கிரக தரிசனத்துக்கு அவ்வளோ கியூல நிற்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, நீ தைரியமா வாப்பா, நீ கருவறைக்குள்ளே நீ வரலாம். உனக்காக திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது. ஏன் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது என்றால், இனிமேல் யாரும் வெளியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாரும் உள்ள தைரியமாக வரலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்? நீதியே அறியாத நம்மை தேவன் நீதிமானாக்கினார். எதற்காக நீதிமானாக்கினார் என்றால், நாம் தேவனோடு திரும்ப பழகணும், பேசணும், ஐக்கியம் கொள்ளணும், உறவாடணும், திரும்ப அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் தேவனாய் கர்த்தர் அவரே பண்றார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம தான் பழைய ஏற்பாட்டு தேவன் ரொம்ப கொடூரமானவர் மாதிரியும், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்புள்ள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா பழைய ஏற்பாட்டிலையும் அதே தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலையும் அதே தேவன் தான். அங்கே எப்படி அன்பா இருந்தார், இன்னைக்கு அன்பா தான் இருக்கிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? அவர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை பண்ணவில்லை என்றால், தேவன் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வரவில்லை என்று யாரும் எதற்காக இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தார்? அவர் நேசிக்கிறார். அவர் அதீத ஒரு பாசத்தை நம்ம மீது வைத்திருக்கிறார். திரும்ப மனிதன் என்கிட்ட வரணுமே, திரும்ப மனிதன் என்னோடு உறவாட வேண்டுமே, திரும்ப மனிதன் என்னோட ஐக்கியமாக வேண்டுமே, திரும்ப அவன் ஆதி நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் விரும்பிதான் இவ்வளவு காரியத்தை தேவன் நமக்காக செய்திருக்கிறார். ஆமென். ஏன் நீதிமானாக்கினார்? நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்படியாக. ஏன் நீதிமானாக்கினார்?
அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. ஏன் நீதிமானாக்கினார்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவைகளை எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நாம் நீதிமானானோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த வெளிச்சத்தில் நாம் நடப்போம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ ஆரம்பித்து விடுவோம். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வெளிச்சத்தில் நடக்க முடியாது, தேவ ஆசீர்வாதத்திலையும் வாழ முடியாது. ஆமென். புரியுதுங்களா? நீங்க இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேவன் அவரை பாவமாக்கினார் என்பதை நாம் ஒன்றுமில்லாததாக்குகின்றோம். தேவ திட்டத்தை வீணாக்குகிறோம், தேவ திட்டத்தை அவமாக்குகின்றோம். ஆகவே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை. புதிய உடன்படிக்கையின் கீழாக நடந்த ஒரு காரியம் நமக்கு பழங்காலத்திலேயே யோபு புஸ்தகத்தில் பைபிள் படிப்போம். படிங்க. இப்போ யோபு 33:26 படிங்க. பாருங்களா சிஸ்டர், படிங்க. 33:26 படிங்க சிஸ்டர். யோபு அன்றைக்கே சொல்லிட்டார். 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபிக்கும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்க. என்ன சொல்றார்? அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி. நம்ம என்ன பண்றோம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளவு பிளான். அப்புறம் படிங்க. அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். பழைய ஏற்பாடுகளே சொல்லிட்டாரு, அவனுடைய நீதியின் பலனை. ஏன் நீதியின் பலனை கொடுப்பார்? எதற்காக நீதியின் பலனை கொடுத்தார்னா அவன் தேவ சமூகத்தில் கம்பீரத்தோட பார்க்கும்படி, அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி. ஆமென். நீங்க தேவ சமூகத்தில் தைரியமா வரலாம், கம்பீரத்தோடு வரலாம், அழுதுட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று அந்த சந்தேகத்தில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா என்ற அவிசுவாசத்தில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்குள்ள நிச்சயம் இருக்கும், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார் என்ற நிச்சயம் இருக்கும். சில பேருக்கு நிச்சயமே இல்லை. என் ஜெபத்தை ஜெபம் பண்ணிருக்கிறோங்க, கேட்டு என்ன அது தேவன் கேட்டாரா கேட்கலன்னு தெரியல. அதுதான் பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஏன் ஜெபம் பண்ணுறோம்னா அங்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு இங்கே ஒரு ஜெபம். ஒருவேளை அங்கே ஜெபம் பண்ணலன்னா அவங்க அங்கே கேட்கலன்னா இங்கே ஐயாட்டம் ஜெபம், ஒரு இங்கேயும் கேட்கலன்னா சரி இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுவோம், அங்கேயும் கேட்கலன்னா இருக்கவே இருக்குது 4 மாவடிக்கு போயிடுவோம், இல்லை இந்த பக்கம் போயிடுவோம், இல்லை அந்த பக்கம் போயிடுவோம், எங்கேயுமே இல்லைன்னா எருசலேமுக்கே போயிடுவோம். மக்கள் பாருங்க மனதில் எப்படிலாம். இந்த நீதிமான் என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், எங்கேயுமே போக மாட்டீங்க, தைரியமா ஒட்டி ஜெபம் பண்ணுவீங்க. தைரியம் உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கும். கர்த்தர் கேட்டு விட்டார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ளாகவே இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளி எல்லாம் புதிதாயினா பழைய அந்த சுபாவம், பயத்தின் சுபாவம், அதைரியத்தின் சுபாவம், அவிசுவாசத்தின் சுபாவம் எல்லாம் ஒளிஞ்சு போய் நீதியின் சால்வை நமக்கு கொடுக்கப்பட்டதுனால் தைரியம் எல்லாமே வர ஆரம்பித்து விட்டது. சுருக்கமாக சொல்ல போனா தேவனுக்கு முன்பாக நிற்க திராணியற்ற மனிதன் இப்ப தேவனுக்கு முன்பாக நிற்க திராணியை பெற்றுக்கொண்டான். இது யார் கொடுத்தது? தேவன் செய்தார். தேவன் என நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென். தேவனால் நாம் இந்த தகுதியை பெற்றிருக்கிறோம். வேற யாரும், எந்த ஒரு மனுஷனும் நம்ம நீதிமானாக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாங்களோ சபையோ உங்களை நீதிமானாக்க முடியாது. அவர் தேவன் நம்மை நீதிமானாக்குகிறவர். ஆமென். இந்த உலகத்தில் பாருங்க, எல்லா மதங்கள் எடுத்துக்கங்க, எல்லா மதங்களுமே மனிதனுடைய நீதி தன்னுடைய சுயக்கிரியைகள் மூலமாக எப்படி நீதிமானாக்கப்பட முடியும் என்பதை தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் மக்கள் பாருங்க, எப்படியாவது நீதிமானாக மாறணும்னு சொன்னா பல காரியத்தை பண்றாங்க இல்லைங்களா? பிற மதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பிற மதங்கள் இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க? எப்படியாவது கடவுளை அடையணும் இல்லைங்களா? கடவுள் சாந்தி அடையணும், முக்தி அடையணும், அதுக்கு தானே பாருங்க. காசி, ராமேஸ்வரன் எதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் எதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க? எப்படியாவது தேவனை அடைய வேண்டும், கடவுளை அடைய வேண்டும். புரிஞ்சுச்சா? எங்க எதுக்கு போறாங்க? இந்த பக்கம் சவுத்து, தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் சொல்லுங்க, எதுக்கு போறாங்க? மக்கள் நடைபாதை எதுக்கு போறாங்க? என்னங்க ஒண்ணுமே தெரியாது. அது போறாங்கய்யா, சும்மா டூர் மாதிரி போறாங்கய்யா அப்படி சொல்றீங்களா? இன்னைக்கு ஃபேஷனாக போயிடுச்சு. அப்படியே வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி போயிட்டு வர்றது, வீட்டில் அடைஞ்சு கிடக்குது, அப்படியே சும்மா ஊர் சுற்றிட்டு வர. இன்றைக்கெல்லாம் பாருங்க, இன்றைக்கெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு எல்லாமே.
ஆனால் மக்கள் போகிறாங்க. எதுக்காக அந்த காலகட்டத்தில் போனோம்? எதுக்காக போனாங்க? எப்படியாவது சாமி தரிசனத்தை அடையணும், முக்தி அடையணும், தேவனோடு இணையணும், தேவனோடு இணைந்து ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு கான்செப்டில் தான் போக ஆரம்பித்தாங்க. ஆனால் கவனமாக கேளுங்க, தேவன் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். உனக்காக கல்வாரி சிலுவையில் நான் என்ன செய்தேன் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும். தேவனோடு உறவாடலாம், தேவனை கண்டடையலாம், தேவனோட ஐக்கியம் கொள்ளலாம். ஆமென். நீ உலகத்தில் பிற மதங்கள் இருக்கிற மனிதனுடைய பெரிய ஏக்கம் அதுதான். அந்த ஏக்கம் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே என் ஏக்கத்தை நிறைவேற்றி விட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். புரியுதுங்களா? தேவன்கிட்ட வரலாம், தைரியமா வரலாம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆகவேதான் மனிதனுடைய எல்லா தேவைகளும் நீதி என்ற காரியத்தின் மூலமாக சந்திக்கப்படுகின்றது. ஆகவேதான் தேவன் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கணும். சிலுவையில் நடந்த 2 விஷயம் என்ன? பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். 2வது விஷயம், நீதியே செய்யாத, நீதியே அறியாத நாம், என்ன சொல்லணும்னா அறியாத நாம். என்ன நல்லா தெரியும் பாருங்க, நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால தான் எல்லாமே புரியுது. எனக்கு வாழ்க்கையின் அர்த்தமே புரிய ஆரம்பிச்சுது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுதுன்னு மண்ணாங்கட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, சரியான மண்ணாங்கட்டியா இருக்கிறியப்பா அப்படின்னு. நான் சொல்ல அப்படிதான் இருந்தேன். நீங்க எப்படின்னு தெரியல. என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணுமோ அன்றைக்கு தாங்க வாழ்க்கையின் அர்த்தமே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு எப்படி? அப்படிதானே? ஆமென். அன்னைக்கு தான் வாழ்க்கை தெரிய ஆரம்பிச்சு, வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. தேவன் செய்த காரியம் பாவம் அறியாத அவர். நல்லா புரிஞ்சு. யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் நீதிமான், உங்களை நீதிமான் சொல்கிறீங்க அப்படி யாரை கேட்டால் இந்த வசனம் சொல்லுங்க. ஏங்க தேவனை நீதிமானாக்கி இருக்கார். எப்படியா பண்ணாரு? எங்க பாவமே அறியாத ஒருத்தரை பாவமாக்க முடியும் என்றால் நீதியே அறியாத என்ன நீதிமானாக்கவும் அவரால் முடியும். புரிஞ்சுச்சிங்களா? யாராவது கேட்டாங்க சொல்லி, என்னால் நான் நீதிமான் ஆகலை, நான் செய்த கிரியைகளால் நீதிமானாகல. பைபிளில் போடப்பட்டிருக்கு, உங்கள் நீதிகள் அழுக்கான கந்தைகள்னு போடப்பட்டிருக்குது. நான் எந்த நீதியை செஞ்சாலும், உலகத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எந்த நீதியை செய்தாலும் பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவைகள் எல்லாமே அழுக்கான கந்தைகள் என்று போடப்பட்டிருக்குது. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ நீதிமான ஆனதுனால நீதியின் கிரியைகளை செய்யலாம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நீதியின் கிரியைகளும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, நாங்கள் தான் நீதிமான ஆயிட்டோம் அப்படி இல்லை. இப்போ நீதிமானவர்கள் நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். புரிஞ்சுங்களா? இப்போதான் நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு வேல்யூ இருக்கும். முன்னாடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் நீதியின் கிரியைகளை செய்தால் வேதம் கொடுக்கின்ற அதுக்கு அர்த்தம் என்ன? அழுக்கான கந்தை. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த அழுக்கான கந்தையை பற்றி பேசியிருக்கிறேன். இந்த அழுக்கான கந்தைன்னா என்னன்றலாம் பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது. நம்ம என்ன இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம செய்கின்ற, திரும்ப சொல்றேன், எந்த நீதியின் கிரியைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாமே அழுக்கான கந்தைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு செய்யும் போது அது ஒரிஜினலான நீதியின் கிரியைகளாக மாற்றப்படுகிறது. ஆமென். புரியுதுங்களா? மனிதன் தேவனை கண்டடைய வேண்டும் என்பதற்காக தான், தேவனோடு நெருங்க வேண்டும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், தேவனை விட்டு ஓடக்கூடாது என்பதற்காக தான் தேவன் நமக்கு நீதியின் சால்வையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்றைக்கு கடவுளை கண்டடைகிறார்களோ அன்றைக்கு தான் நிம்மதி. நான் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கடவுளை கண்டடையலாம், பிதாவை கண்டடையலாம், கர்த்தாதி கர்த்தரை நீங்கள் கண்டடையலாம். ஆமென். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் தேவனை நெருங்கி வரலாம். உங்கள் ஏக்கம் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. பக்கத்தில் புரிஞ்சுச்சா சொல்லுங்க. தேவனை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென். இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. நான் நீதிமான் என்ற அந்த உணர்வில் வாழ வேண்டும். அதில் ஜெபத்தில் தைரியமாக நீங்கள் போக வேண்டும். நீதிமான்களாக்கப்பட்ட பிற்பாடு நீதியின் கிரியைகள், நீதியின் கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். உங்கள்கிட்ட தெரியணும், பரவாயில்ல, நீதிமான்கள் கரெக்டாக நீதியின் கிரியைகளை செய்கிறாங்க, நீதியின் கனிகள் அவர்கள் மூலமாக வெளிவருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ தேவன் நம்ம நீதிமானாக இருக்கிறாரு. இது எப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு கொண்டு வந்தது என்பதை குறித்து பேச போகிறோம். இன்னும் சொல்ல போனால், நீதி
நமக்கு என்ன செய்தது, செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு 6 காரியங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். மீதம் இருக்கின்ற 5ஐயும் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நீதிமானான உடனே, திரும்ப சொல்கிற கவனமாக கேளுங்க, நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு தேவன் நமக்கு செய்த ஒரு 6 காரியங்களை, முதல் காரியம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. முதல் பாயிண்ட்டு, நீதிமானானவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த, நீதிமானாக்கி தேவன் நமக்கு கொடுத்த முதல் காரியம் என்னவென்றால் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. திரும்ப சொல்கிறேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? ஆரம்பத்தில் படித்தோம் இல்லைங்களா? நம்முடைய ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இருக்குது. தாழ்வு மனப்பான்மையாக இருப்பாங்க, குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு. நீதி என்றால் என்ன? இப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுக்கு முன்பாக நீங்கள் எந்த ஒரு குற்ற உணர்வோ, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் தைரியமாக தேவ சமூகத்தில் வந்து நிற்கலாம். ஆமென். ரட்சிக்கப்படும் போது நடந்த ஒரு நிலையே மாறிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய நிலை இப்படி தான். முன்னாடி வேற மாதிரி இருந்தோம், பயந்துகிட்டு இருந்தோம். இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, நான் ஒவ்வொரு டைம் இங்கே ஜெபம் பண்ணும்போது எப்படி வரும்? அன்பின் பிதாவை இயேசு நாமத்தில் இடத்துல வரேன்னு சொல்லுவேன். இங்கே வரும்போது ஆண்டவரே, அப்பா இறங்கும் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. நீ நீதிமான் என்ற அந்த வெளிச்சம் வந்தாலே நீ தைரியமாக ஜெபம் பண்ணலாம். உங்கள் ஜெபத்தை பார்க்கும்போதே அவங்க நீதிமானா இல்லையா என்பது தெரியும். சில பேர் ஜெபத்திலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஜெபம் பண்ணுற விதத்திலேயே அந்த நீதிமான் என்ற உணர்வு இருக்குதான்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் ஜெபத்திலேயே நீங்கள் பாருங்கள், கெஞ்சுவாங்க, கதறுவாங்க, கண்ணீர் வெடிப்பாங்க, கூப்பாடு போடுவாங்க. ஆனால் நீதிமான்கள் அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கதற வேண்டிய அவசியம் கிடையாது, கண்ணீர் வெடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கெஞ்சுரோம் சுவாமி. சில பேர் ப்ரேயர் பார்த்துறீங்களா? எப்படியாவது அவங்க ப்ரேயரில் அந்த கெஞ்சுரோம் என்ற ஒரு வார்த்தை வந்துடணும். அப்போ தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீதிமான் என்ற உணர்வு வந்துச்சுன்னா கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. மன்றாட வேண்டிய, மன்றாடுகிறோம், அந்த வேண்டிய அவசியமும் கிடையாது. பைபிளில் புறப்பட்டிருக்குது, அவர்களுக்கு தைரியம், அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். தெரியும், நான் இந்த ஜெபத்துக்கு போனால் கண்டிப்பாக அவர் கேட்டு பதில் கொடுப்பார் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கும். இந்த நீதிமான் என்ற உணர்வு இல்லை என்றால், திரும்ப சொல்கிறேன், மற்ற சபை மக்களை போல தான் நீங்கள் கெஞ்சுவீங்க, கண்ணீர் வெடிப்பீங்க, கூப்பாடு போடுவீங்க, கதறுவீங்க, எல்லாம் நடக்கும். ஹலோ, பக்கத்து புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கப்பா, நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பாஸ்டர் நாங்களும் அப்படி தான் இவ்வளோ நாள். சரி, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது பாஸ்ட்டை விட்டுருங்க. இனிமேல் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தைரியமாக தேவன்கிட்ட போங்க. அவர் உங்களை நீதிமானாக்கிறார். ஏன் உங்களை நீதிமானாக்கினார் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஆதாம் எப்படி தேவனோடு உறவாடினானோ அதே போல இப்பொழுது நீங்கள் தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களை நீதிமானாக்கி இருக்கும்போது நம்ம வந்து கெஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? வீட்டுக்கு நம்ம பிள்ளை வீட்டுக்கு வந்து ப்ளீஸ் டேடி நான் உள்ளே வரட்டுமா, ப்ளீஸ் மம்மி நான் உள்ளே வரட்டுமான்னு இப்படி உங்கள் பிள்ளைங்க டெய்லியும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வெளியே வந்து அம்மா அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னங்க புரிஞ்ச நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படிங்க இருக்கும்? நல்லா கெஞ்சிப்பா, அப்பாவுக்கு ரொம்ப குளுமையாக இருக்குது, நீ கெஞ்சி 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 ஆஹா என்ன இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? உலகத்தில் வெளி உலகத்து பேரண்ட்ஸ் இப்படி பண்ணுறது கிடையாது. ஏங்க நாமே வீட்டில் பிள்ளைங்க தைரியமாக கதவு போட்டிருக்கிற இல்லையே அப்படியே எட்டு வச்சுட்டு பிள்ளைங்க வருவாங்க, பட்டுன்னு அடிப்பாங்க. என்ன பண்ணுறீங்க? புரியுச்சா என்னன்னு? தேவன் சொல்றாரு, அந்த மாதிரி நீ என்கிட்ட வா, தைரியமா வா. நீ ஏன் பயப்படுற? நான் நீதிமானாக்கி இருக்கு, நீ ஏன் பயப்படுற? தைரியமா வரலாம், கெஞ்சாத. சொல்ல பக்கம் சொல்ல, கெஞ்சாதீங்க, கத்தாதீங்க, கண்ணீர் வடிக்காதீர்கள், மன்றாடாதீர்கள், கூப்பாடு போடாதீர்கள், கத்தாதீங்க. சில பேர்லாம் ஜெபத்தில் கத்துனாலும் திருப்தியே வரும். அப்படிதான் பாருங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தங்க மலையாளி இருந்தாங்க.
அவங்க மலையாள சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் ப்ரேயர் போய் சாயங்காலம் வீட்டில் பார்க்குறேன். அவங்க வீட்டில் ஃபோன் இருக்கும் பாருங்க, கூப்பிடுவாங்க. பாஸ்டர் ஃபோன் வந்துருக்கும். நான் சொல்கிறது 99 சொல்கிறேன். வீடு கூப்பிடுவாங்க, போவோம் பாருங்கள். அப்போ அவங்க தொண்டை பார்த்தா அப்படி கட்டி போய், என்ன சிஸ்டர் கால் நல்லா தான் இருந்தீங்க. அது அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், ப்ரேயருக்கு பண்ணலாம், அங்கே ப்ரேயர் பண்ணலாம், அப்படி ஆச்சு அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போய் நீ வீட்டுக்கு போயிட்டு தொண்டை கட்டி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறீங்க, இதுமாதிரி அடிக்கடி நடக்குது. பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, இவ் சர்ச்சுக்கு போனால் இப்படி நடக்கும் போல், அடிக்கடி தொண்டை இப்படி ஆயிரும் போல். வேண்டாம், இந்த பழைய இந்த கிறிஸ்தவ பாரம்பரியமாக பண்ணிட்டு அந்த காரியம் தேவையில்லை. தேவன் நம்ம நீதிமானாக்கிறது எதற்காக? அவரோட உறவாடும் ஐக்கியம் கொள் திரும்ப அந்த நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். புரியுதுங்களா? அப்போ அப்படி என்றால் நம்முடைய நிலையே மாறுது. நம்முடைய அவர்கிட்ட வரக்கூடிய அந்த நிலையே மாறுகின்றது. தைரியமாக வருகின்றோம், தைரியமாக ஜெபிக்கின்றோம். எப்படின்னா இந்த நிலை எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது எப்படி பிதாவுக்கு முன்னாடி நின்றாரோ அந்த தைரியம். ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த சுவிசேஷம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தை படித்து பாருங்க. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து பிதாட்ட கெஞ்சின மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு இடம் எங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில். அந்த இடத்துல மட்டும். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்படுற காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஆனாலும் சுதாரிச்சிட்டார். ஆகிலும் முடி சித்தம், ஆண்டவரே என் சித்தம் இல்லை, ஆகிலும் பிதாவே முடி சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்ட்டார். அந்த டைம், அந்த சீன், அந்த டைமில் மட்டும்தான். தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்தபோது மற்ற எல்லா மக்களை காட்டிலும் வித்தியாசமானவராக இருந்தார். ஆமென். அன்று யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வந்த எல்லா யூதர்களுமே அவர்கள் வாழ்ந்த விதம் வேற மாதிரி இருந்தது. இப்போ இயேசுவை வேற மாதிரி பார்க்குறாங்க. அவர் ஒரு யூதன், அவர் நடந்து கொள்கிற விதமே வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் தேவனோட அந்த அளவுக்கு உறவு. யோசிச்சு பாருங்க, இந்த மார்க்கு, லூக்காலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு அதிகாரமே பாருங்க, முழுக்க முழுக்க காலையில் இயேசு கிறிஸ்து காலையில் நைட்டோட முழுக்க முழுக்க அவர் எப்படி ஜபத்தில் இருந்தார், தேவனோடு இருந்தார், தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தார். சீசர்கள் அவரை பார்க்கும்போது எப்படி பார்த்தா, காலையில் எழுந்திருக்கும் போது எப்படி பார்த்தாங்க? கொரட்டை விட்டு தூங்குற பாஸ்டா பார்த்தாங்களா? எப்படி பார்த்தாங்க? இயேசுவை காலையில் எப்படி பார்த்தாங்க? ஜெபிக்கிறவரா பார்த்தாங்க. அப்புறமேட்டுக்கு சீசர்கள் இயேசுவை பார்க்கும்போது எப்படியெல்லாம் பார்த்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கும் அவருக்கும் இருந்த உறவை எப்படி இயேசு அனுபவித்தார் என்பதை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? அதுவரை யாருமே அந்த மாதிரி பிதாவோடு நெருக்கமாக இருந்ததில்லை. எல்லாரும் பயந்து போய் கடந்த ஒரு சமுதாயம். அங்க ஒருத்தர் வராரு, தைரியமா பிதாட்ட பேசுறாரு. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் வித்தியாசமா ஜெபம் பண்றாரு. வந்து தேவன்கிட்ட சேருவதில் ஒரு துளி கூட பயம் இல்லை. ஆனா யூத சமுதாயமே பயந்து போய் கடந்தது தேவன்கிட்ட சேருவதற்கு. அவர்கள் ஆலயத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் உள்ள வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பலிகளுக்கான பொருட்களை வாங்கணும். சொல்றாரு, ஏழை ஏழை என்ன கொண்டு வரணும், பணக்காரன் என்ன கொண்டு வரணும், நடுத்தரக்காரன் என்ன கொண்டு வரணும். அவங்க வரும்போது ஒருவேளை இந்த பலிகளை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, எந்த ஒரு பயத்தில் தான் உள்ளே வருவார்கள். ஆனா இயேசு உரிமையோடும் தைரியத்தோடும் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. தேவனுக்கும் இயேசுவுக்கும் தேவனுக்கும் உறவு அதிகமாக இருந்தது. மனிதனாகி இயேசு இந்த உலகத்தில் 100க்கு 100 மனிதனாக இருந்தவர், 100க்கு 100 இறைவனாக இருந்தவர். மனிதனாகி இயேசு தேவனோட அந்த அளவுக்கு பிதாவோடு அந்த அளவுக்கு உறவில் இருக்கின்றார். இவர் ஜெபத்தை கேட்கும்போது மற்றவெல்லாம் கேட்குறாங்க, இயேசுவே ரபி, நீர் ஜெபிக்கிறது மாதிரி எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க, உங்க ஜெபம் வித்தியாசமா இருக்குது. நாங்கள்லாம் ஜெபத்தை வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், நீங்க ஜெபத்தை வேற மாதிரி பண்றீங்களே. நீங்க பண்ற ஜெபத்தில் எஃபெக்ட் இருக்குதே, நீங்க பண்ற ஜெபத்தில் அற்புதம் நடக்குது, நீங்க பண்ற ஜெபத்தில் அதிசயங்கள் நடக்குது, நீங்க பண்ற ஜெபத்தில் ஏராளமான மக்கள் மாற்றப்படுகிறார்களே, எங்களுக்கும் கொஞ்சம் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். பாருங்க, பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்கள் ஏன் பயம்? அவங்களுக்குள்ள இந்த பாவ உணர்வு இருந்தது, குற்ற உணர்வு இருந்தது, தாழ்வு மனப்பான்மை இருந்தது, ஆக்கினி தீர்ப்பின் உணர்வு இருந்தது. கர்த்தர் தண்டித்து விடுவாரோ. பாருங்க, ஆசாரியன் பெல்ல கட்டி தான் அவன் ட்ரெஸ்ல பெல்ல கட்டி தான் உள்ள போகணும். ஏன் யோசிப்பாங்க, உள்ள போகும்போதே என்ன எந்த உணர்வோடு போறான், ஏன் பெல்ல கட்டி அனுப்புறாங்க? தண்டிச்சிருவாரோ. புரிஞ்சுங்களா? தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு.
இப்போ கர்த்தர் சொல்லி இப்போ நீ தைரியமாக இப்போ வரலாம் நீ என்கிட்ட. ஆமென். முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் யூத மக்கள் எல்லாமே பயத்தில் கிடக்கின்றாங்க. ஏனென்றால் அவர்களுக்குள் தாங்கள் நீதிமான்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. புரிஞ்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? இன்னைக்கு தேவன் என்னையும் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் நீதியாக எண்ணப்பட்டார்களே தவிர நீதிமான்களாக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், திரும்ப சொல்லுகின்றேன், ஒரு காரியத்தை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அவர்கள் நீதியாக எண்ணப்பட்டார்கள், ஆனால் அவங்க நீதிமான்களாக்கப்படலை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது, ஆனால் நீதிமானாக்கப்படலை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களே. அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்பட்டதுனால தான் அவர்களுடைய பலிகள் அவர்களை மனசாட்சியை சுத்திகரிக்க முடியாமலே போய்விட்டது. இன்னும் துர்மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தாங்க. எப்போதுமே அவங்களுடைய பாவம் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டே இருந்துச்சு. இன்றைக்கு நமக்கு காலத்து ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் பாவம் இல்லை, கிறிஸ்து தான் முன்னாடி வந்து நிற்கிறார். ஆமென். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வருகிறோம், இயேசுவின் நாமத்தில் உங்கள்கிட்ட வர ஆண்டவரே. பைபிள் போட இயேசு சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுதோ. அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அவர் எந்த ஒரு அஷூரன்ஸ், நிச்சயத்தை கொடுக்குறாரு பாருங்க. என் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? அவன் சொன்னபடியே ஆகும். டவுட் இல்லை, சந்தேகம் இல்லை, சொன்னபடியே ஆகுன்ற நிச்சயத்தை கொடுக்குறார், தைரியத்தை கொடுக்குறார். வந்து கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. தேவனை குறித்து யூதர்களுக்குள்ளாக இருந்த ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. ஆமென். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, பழைய உடன்படிக்கையின் கீழாக மக்கள் நீதியாக எண்ணப்பட்டார்கள் பலிகள் மூலமாக. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக நாம் நீதிமான்களாக எண்ணப்படவில்லை, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பகை சொல்லுங்க, நீதிமானே. புரிஞ்சுங்களா? இனிமேல் நீங்கள் நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு சொல்ல போறீங்களா? டே பாவி, அடப்பாவி. சில பேர் வாயில் அப்படியே எப்போ வாயில் வந்து அடப்பாவி, அடப்பாவி பயல, அடப்பாவி பிள்ளைய பார்க்க சொல்லுங்க. அட பரிசுத்தவானே, அட சொல்லுங்க சொல்லுங்க, அட பரிசுத்தவானே. கேட்கல. அட நீதிமானே, அட ஆசீர்வதிக்கப்பட்டவனே. ஆமென். இனிமேட்டு இந்த அடப்பாவி, அடப்பாவி, வடப்பாவி, தோசை அது கூட வாயில் வரக்கூடாது. நீங்களும் உங்களை பாவின்னு சொல்லக்கூடாது. மற்றவங்க பார்த்தும் அடப்பாவி வேற என்ன சொல்லுவாங்க? வேற அந்த அடப்பாவிக்கு வேற எல்லாம் லாங்குவேஜ் போடுவாங்க. என்ன போடுவாங்க பாருங்க. சொல்லுங்க, இனிமேல் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, இனிமேல் சொல்லக்கூடாது. சில பேர் நான் ரட்சிக்கப்பட்ட பாவி. ஐயோ, பைபிள் நானும் தேடி தேடி பார்க்குறேன். நம்ம ஆட்கள்லாம் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பாவி. நானும் பைபிளை தேடி, பைபிளில் எங்கேயுமே ரட்சிக்கப்பட்ட பாவியே வரல. நீங்களாம் பாஸ்டர் நாங்கள் நீதிமான் இல்லை, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவி. ஐயோ, அது கூட இல்லைப்பா. நான் அடப்பாவியே சொல்ல வரான்னு சொல்கிறேன், அந்த ரட்சிக்கப்பட்ட பாவி. சொல்லுங்க பக்கத்தில், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவியும் கிடையாது. சொல்லுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீதிமான், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஆமென். புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. இந்த சத்தியம் விசுவாசியை ஆட்கொள்ளும் போது, திரும்ப சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, பிதாவோடு எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருந்தாரோ, அதே போல் நீங்களும் இந்த பூமியிலே பிதாவோடு நெருக்கத்தில், தேவனுடைய நெருக்கத்தில், தேவனுடைய ஐக்கியத்தில், தேவனுடைய உறவில் நீங்கள் இந்த பூமியிலையும் வாழலாம். இயேசு வாழ்ந்தது போலவே தேவனுடைய நெருக்கத்தில் இயேசு எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ, அதே போல சொல்றேன், நீங்களும் இந்த பூமியில தேவ நெருக்கத்தில் வாழலாம், தேவ ஐக்கியத்தில் வாழலாம். ஆமென். எழுந்து நிற்போம்.
இதுவும் பாதியில் தான் நிப்பாட்டுறேன். இது முடிக்கல. அடுத்த வாரமும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பேசியிருக்கிறேன், நேரம் இல்லாதனால. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. தேவன் பாவியான என்னை நீதிமானாக்கியிருக்கிறார். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் என் வாழ்வில் நடந்த மாற்றம் தேவன் மாற்றியிருக்கிறார். புரிஞ்சுங்களா? நம்ம கெத்து காட்ட பெருமைப்பாட்டு, நம்ம இதில் பெருமைப்படக்கூடிய வேலை ஒன்றுமே கிடையாது. சில பேர் நம்ம நீதிமான், அவங்க பண்ணுற நீதி, அவங்க பண்ணுற ஜபம், அவங்க பண்ணுற ஜபத்தை பார்த்தாலே வேற மாதிரி இருப்பாங்க. இல்லைங்க, அவரை நீதிமானாக்கி இருக்கிறார். தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மையுள்ளவருக்கு தேவன் இன்னும் கிருபை அளித்து கொண்டே இருப்பார். ஆமென். திரும்ப சொல்கிறேன், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த பவுலை போல ஒரு நிச்சயம் உள்ளவர்களாக மாறுங்கள். இந்த பூமியில் வாழும் பொழுதுலாம், ஆண்டவரே நீங்கள் என்ன நீதிமானாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே, கொஞ்சம் நன்றியை செலுத்துவோமா, கர்த்தரை துதி செலுத்துவோமா, தேவன் செய்த மீட்பின் கிரியைகளை கர்த்தரை நன்றி செலுத்துவோமா. நம்மால் மாறணும்னு நினச்சா கூட முடியாதுங்க. ஏனென்றால் ஒரு செத்து போனவங்க செய்கிற எல்லா காரியம் செத்த கிரியைகள். ஆனால் நீதிமான்களாக நாம் இன்றைக்கு நாம் நீதியின் கிரியைகளை செய்யணும். எப்படி நீதிமானாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு செய்கின்ற கிரியைகள் அது பலனுள்ள கிரியைகளாக மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னை மாற்றினீங்களே, அதுக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நீதிமானாக நீங்கள் மாற்றிருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் என்னை பரிசுத்தவானா மாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையாக என்னை நீர் மாற்றிருக்கிறது ஆண்டவரே. தைரியமாக இருக்கக்கூடிய சிலாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் திராணி அல்ல, எங்கள் பலன் அல்ல, எங்கள் அறிவு அல்ல, எங்களுடைய பணம் அல்ல, எங்களுடைய பதவிகள் அல்ல. இன்னைக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறோம் என்றால் எல்லாம் ஆண்டவர் உங்கள் தயவு ஆண்டவரே, உங்கள் கிருபை ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் உள்ள வரவே முடியாதே கர்த்தாவே. நீங்கள் என்னை மாற்றினீரே, என் அக்கிரமங்களை சுமந்தீரே, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணியை தந்தீரே. இயேசுவை போலவே இந்த பூமியில் நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்வை தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, உம்மை குறித்த பயம் இப்போ எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை குறித்த அந்த ஹானர், அந்த பயம், ஹானர் மதிப்பு கலந்த ஒரு பயம் இருக்கிறது ஒழிய ஒரு டெரர் பயம் இல்லை ஆண்டவரே, ஒரு திகில் பயம் இல்லை ஆண்டவரே. அன்பு நிறைந்த பயம், கனம் நிறைந்த பயம் எங்களுக்குள்ளாக இப்பொழுது ஆட்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் கல்வாரி சிலுவையின் மூலமாக நடந்த விஷயத்தை எண்ணி கர்த்தருக்கு நன்றி, துதி, ஸ்தோத்திரம் எப்பொழுதுமே எடுத்துக் கொண்டிருங்கள். தேவன் இவைகள் எல்லாம் நமக்காக செய்திருக்கிறார். ஏனென்றால் மனிதன் திரும்பவும் தேவனோடு ஒன்றாக வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உறவில் வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஐக்கியத்தில் வாழுங்கள். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் ஏதோ மேம்போக்கா செய்யாதீங்க, ஏனோ தான் பண்ணாதீங்க. சர்ச்சுக்கு வருவது கூட ஏதோ வரணுமென்றதுக்காக வராதீங்க, ஏதோ உங்களை பார்க்கணும் இவங்களை பார்க்கணும் வராதீங்க. தேவனுக்காக இவ்வளவு செய்திருக்கிறாரே, அதை நான் துதி செலுத்த போகிறேன், நன்றி செலுத்த போகிறேன் என்று ஓடி வாருங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, நீ கொடுத்த நல்ல இந்த நாளுக்காக நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உடைய வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு சொல்ல கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் 100ஆக பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை பிசாசு எடுத்து போட அதிகாரம் கிடையாது என்பதை இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. நீதிமான்கள் என்ற உணர்வோடு இந்த பூமியில வாழட்டும் ஆண்டவரே. உம்மை போலவே, இயேசுவை போலவே இந்த பூமியில உலா வரட்டும் ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி வாழட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஐக்கியத்தில் இருக்கட்டும் கர்த்தாவே. உம்மோடு இருக்கிறவர்கள் இந்த பூமியில எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு இங்கு இருக்கிற ஒவ்வொரு எடுத்து சாட்சியாக நிறுத்துவீராக தகப்பனே. வேதத்தில் வாழ்ந்த எங்கள் முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் எல்லாரும் எப்படி உம்மோடு ஐக்கியமாக இந்த பூமியிலே செல்வ செழிப்போடு வெற்றியோடு வாழ்ந்தார்களோ அதே போலவே இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய உறவிலிருந்து இந்த பூமியில வெற்றியோடும் செல்வ செழிப்போடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இயற்கை சீற்றங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா விதமான வியாதி விக்கிரங்களும் நம்முடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, பலி செலுத்தப்பட்ட பிற்பாடு ஆசாரியன் சொன்ன கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அதே போல நம்முடைய பாதுகாவல் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே.
கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலே பிரவாகித்து ஓடட்டும் ஆண்டவரே. சமாதானம் நதியை போல பிரவாகித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஓடட்டும் கர்த்தாவே. வேலைகளிலும் குடும்பங்களிலும் சமாதான அலை வீசட்டும் கர்த்தாவே. ஓ, நீதிமான் என்ற உணர்வு இந்த பூமியில் வாழட்டும். பெரிய பெரிய அற்புதம் அதன் மூலம் நடக்கட்டும் கர்த்தாவே. காரணம், தேவன் இவைகளெல்லாம் செய்கிறார் என்று நன்றி விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் கர்த்தாவே. பெரிய பெரிய அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, எல்லா வாழ்விலும் நல்ல ஒரு வெற்றியை நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து தங்கள் வாழ்வில் பார்க்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.